ஒரு தாத்தா ஒரு கூட நிறைய ஆப்பிளை தலையில் வச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. போகிற வழியில் 2 ஆப்பிள் கீழே விழுந்துட்டு, இதை ஒரு அக்கா தங்கச்சி பார்க்குறாங்க. பார்த்து என்ன பண்ணுறாங்க, 2 பேருமே அதை எடுத்து தாத்தாட்ட கொடுத்துடலான்னு அக்கா சொல்லும்போது தங்கச்சி சொல்கிறா, இல்லை வேண்டாம் நம்ம சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த தாத்தா அந்த ஆப்பிளை கொண்டு போய் ஒரு முதலாளி கையில் கொடுக்குறாங்க. ஒன்று அந்த முதலாளி கேட்குறாங்க, நான் உன்ட்டு 10 கிலோ தந்துருந்தேன்ல, நீ என்ன இப்போ 9.5 கிலோ இருக்குது, 1/2 கிலோவை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாட்ட கோவப்பட்டு இருந்தாங்க. ஒன்று அந்த தாத்தா சொல்கிறாங்க, நான் ஒன்றுமே பண்ணலை அப்படின்ட்டு. இதை அந்த அக்கா தங்கச்சி பார்த்துட்டு தங்கச்சி ஓடி போய் சொல்கிறாங்க, அந்த தாத்தா ஒன்றும் தப்பு பண்ணலை, அது அவங்க நடந்து வரும்போது கீழே விழுந்தது, நாங்கள் தான் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய காசு அந்த தங்கச்சி கொடுக்குறாங்க. ஒன்று அக்கா கேட்குறாங்க, நீ இப்போ எதுக்கு போய் ஒத்துக்கிட்ட அப்படின்ட்டு. ஒன்று அந்த தங்கச்சி சொல்கிறாங்க, நாம் பண்ண தப்பு, நாம் அப்போவே தாத்தாட்ட கொடுத்துருக்கணும், நாம் பண்ண தப்புக்கு தாத்தா தண்டனை அனுபவிக்கிறாங்கல்லக்கா, நாம் அப்படி இருக்கக்கூடாது, நாம் பண்ண தப்பை ஒத்துக்கிட்டதுனால தாத்தாக்கு இனி எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் தான் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு தப்பு நம்ம தப்பு பண்ணுறோன்னா அதை உடனே ஒத்துக்க பழகணும். அதுதான் நாம் கர்த்தருக்கு பயப்படுற பயம். நாம் உண்மையாக கர்த்தருக்கு பயந்தோன்னா நம்ம தப்பு பண்ணுறதுக்கே பயப்படும். ஒருவேளை மேபி அப்படி தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை ஒத்துக்கிற தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஓகேவா?